நீங்கள் கோவில் திருப்பணியின் போது கண்டெடுத்த இந்த விளக்கு தமிழர்களின் பாரம்பரிய மற்றும் ஆன்மீக மரபில் மிக முக்கியமான கல் அகல் விளக்கு அல்லது மாக்கல் விளக்கு, ஸ்டோன் அகல் விளக்கு வகையைச் சேர்ந்ததாகும். இது பாரம்பரிய முறைப்படி எவ்வளவு பழமையானதாக இருக்கக்கூடும் என்பது பற்றிய விபரம். பாரம்பரிய மற்றும் தொல்லியல் பின்னணி. பொருளின் தன்மை மெட்டீரியல். இது சாதாரண களிமண்ணால் செய்யப்பட்டது அல்ல, மாறாக உறைந்த சோப்புக்கல் சோப்ஸ்டோன் பை ஸ்டீடைட் அல்லது மாக்கல்லால் வடிக்கப்பட்ட உறுதியான விளக்கு ஆகும். காலம் ஏஜ். நமது தமிழ்நாட்டில் கோயில்கள் புதுப்பிக்கப்படும் போதோ அல்லது புனரமைக்கப்படும் போதோ இது போன்ற கற்கால மற்றும் பழங்கால விளக்குகள் நிலத்திற்கடியில் இருந்து கிடைப்பது வழக்கம். இது குறைந்தபட்சம் சில நூற்றாண்டுகள் 100 முதல் 400 ஆண்டுகள் பழமையானதாக இருக்க வாய்ப்புள்ளது. சில வரலாற்று தலங்களில் சோழர் மற்றும் நாயக்கர் காலத்து அகல் விளக்குகளும் இதே அமைப்பில் காணப்படுகின்றன. பயன்பாடு யூசேஜ். தமிழ் மரபில் கோயில்களின் கருவறை பிரகாரங்களிலும் தூண்களின் அடிப்பகுதிகளிலும் அல்லது எக்காலமும் அணையாமல் எரியும் நந்தா விளக்கு வழிபாட்டிற்காக இது போன்ற கல் விளக்குகள் பயன்பாட்டில் இருந்தன. சிறப்பம்சங்கள். நீடித்து உழைக்கும் தன்மை. களிமண் விளக்குகள் போல எளிதில் உடையாது என்பதால் நூற்றாண்டுகள் கடந்தும் இவை அழியாமல் நிலத்தினுள் அப்படியே பாதுகாப்பாக இருக்கின்றன. வழிபாட்டு முறை. இதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றுவது தமிழர்களின் தொன்மையான வழிபாட்டு முறையில் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. உங்கள் கோயிலின் வரலாற்றை பொறுத்து இதன் துல்லியமான காலத்தை உள்ளூர் தொல்லியல் ஆய்வாளர்களை கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்வது சிறந்தது. நாம் ஏன் அகல் விளக்கு ஏற்றுகிறோம்? இந்த காணொளி அகல் விளக்கு ஏற்றுவதன் ஆன்மீக மற்றும் பாரம்பரிய முக்கியத்துவத்தை பற்றி விளக்குகிறது.